வரட்டுங்க. இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை உழக்கட்டும். மலையில பேச்சப்பாரு. ராணியா ராணி தள்ள போதிரி சாணி. யாருக்கு? யாருக்கோ. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? எதுக்கு நீர் கோவப்படுகிறீர்? நீர் பேசுவதையும் பாடுன கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். என் மனைவிகளுக்காக நான் பாடுகிறேன்னு சொல்லிவிட்டு எங்க உண்டாட்டி பேர் எப்படியா நீ பாடலாம்? என் மனைவியை மட்டும் தான் பாடினேன். இங்கே சாமிகள். ராணி என்பதும் ராணி என்பது மனைவிதான். மனைவி வாணி என்பது மனைவிதான். வாணி மனைவி. சரி, வாணியை ராணி போல் வைத்திருக்கிறேன். ராணி மாதிரி வச்சுக்கிற. வாணிய வாணி மாதிரி தானே வைக்கணும். நீங்க எப்படிங்க அதெல்லாம் அவர் கேட்கறீங்க? ஏன் பொண்டாட்டி நான் பொலங்க மண்டைய பொலங்க பேசிட்டு இருக்கீங்க. பாடிட்டு போய் ஏன் பொண்டாட்டி ஐயா பாடுன? மண்டைய பொலங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் உனக்கா பாக்குறேன். சரி சரி சரி. ஹலோ, அடிக்க சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு ஏன் முன்னாடியே பாடவே இல்லைங்கிற? ஐயோ, இவன் வேற ஊட வந்துடுறானே. ஏப்பா அண்ணே, நீங்க பாட்டுக்கு அடிச்சு விடாதீங்க. நாளைக்கு ஏன் பொண்டாட்டி பேரை பாடுற போடா பைத்தியம் முடிஞ்சவள. அழுகுறானுயா கிடந்து. சொல்லடா ஆத்தி. அப்பா, நீ யார் முன்னாடியோ பாடிட்டு போயா. இவங்க இமிசை தாங்க முடியல எனக்கு. ஐயா, ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்து. ஏ முத்து முத்த காத்திருக்கு தென்னங்கொல்ல தொட்டு புட்ட தோசமுள்ளு வாடி புள்ளு தண்ணி மோண்டாசு தண்ணி மோண்டாசு தண்ணி மோண்டாசு தண்ணி போடா. தண்ணி தண்ணி இப்படி அலையடா. தெங்கனப்பட எந்த நேரமும் தண்ணி தண்ணி. நீர் யானைக்கு பிறந்தவன் தண்ணிக்குள்ளேயே கிடப்பான் போல இருக்கு. எம்மிடத்தில் உமக்கென்ன விலை? கண்ணை குத்திப்படாதையா. ஏற்கனவே அரைப்பாரவில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எம்மிடத்தில் உமக்கு 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 உமக்கென்ன விலை என்று கேட்டீங்க. மோகன்தாசே, யாரா உமுக்கு பார்த்து அவன் விட்டானா? இப்ப சோதியா. நீர் வர காரணம் கூறுமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க, நீர் கடுப்பு நல்லது. எதுல? அதில் தான். ஏய், எதுல கேட்கிறேன்ல? பெருவரல். கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான் அப்படியே வருடி. செப்பமையா. சப்பரி அதுக்கு ஆள் வருவாங்க தனியா. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழும் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். ஏய், ஓ தெரியுமோ என்று நினைத்தேன். அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினே சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும் தான் தமிழன் பிறக்கன. சும்மா தானே இருக்கு. ஆமா. எப்படி இதெல்லாம்? படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும். தமிழ் மொழியோடு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஐயா, அது மாதிரி தமிழ்ல தான் பாருங்க எத்தனையோ அழகான வார்த்தைகள். அம்மா கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க. வாயை திறந்து பேசினால் டிசைனா 3 தலைமுறை 4 தலைமுறை தோண்டி பேசுறாங்க. அவ்வளவு நல்ல தமிழ். அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி பேசுறாங்க. ஆமா ஆமா. எப்படி இதெல்லாம்? படிப்பு. சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே தமிழ் தமிழ் என்று உரைக்குமா? பத்தில பத்தில
கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறதையா அமிழ்ந்திருக்கிறது. இருக்கட்டும்யா இருக்கட்டும்யா. எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதலை ஊற்றியது போல் இருக்கவா தேன் போல் தித்திக்கும் தமிழ். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும் தான் அப்படியே பக்குவமாக வச்சுருக்கேன். பூஜை பண்ணுவேன் வச்சு. தேங்காவில் வாங்க போயிருக்கு, வரட்டும். தேங்காயை போட்டு ஓட அதில் ரத்தம் வந்துடும். சாம்பிராணி மட்டும் சூடம் கூட வெக்கையாக இருக்கும். கம்ப்யூட்டர் சாமான் லேசாக புகை மட்டும் அப்படி. இனிமே அதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 210, மற்ற எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டவமாடச் செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். என்ன காரணம்? உங்களோடு யாம் உரையாட வேண்டும், எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்தங்களையும் எம்மை இந்த மேடை கழித்து உங்களுக்கு புராணம் தெரியுமா? எனது புராணம் இதிகாசம், எமது இதிகாசம் இதிகாசம், எமது இலக்கியம் இலக்கியம், எனது கவி பெரிய கவிப்பூ, எமது திருக்குறள் திருக்குறள் பூக்காக இந்த மேடையிலே போலாம். ஒரு அளவு தான். ஆளை தள்ளி தள்ளி விட்டா எப்படியா பேசுறது? மரியாதையா பேசு, மரியாதை நாகரிகமா பேசு. என்ன நாகரிகம் இல்லை இப்போ? அடிச்சு பல்ல என்ன பேசுற நீ? என்னவா? புராணம் பேசிக்கிறீங்க, இதிகாசம் பேசுறீங்க, இலக்கியம் பேசுறீங்க, அசிங்கம் பேசுற. ஏய் போ. ஹலோ வாங்க, பயமா இருக்குன்னா ஓடக்கூடாது. நின்று பேசுங்க. என்ன பேசுறதுக்கு தைரியம் இல்லை, உள்ள ஓடுறது சாக்கு. ஏய் பேசுறமே நாகரிகமா பேசியா? என்ன நாகரிகம்? அசிங்கம் பேசுறீங்க. அசிங்கம் இதுதான் பேச. பூனா என்னது? சுட்டி காட்டு போடுங்க. என்னது? இதுதான் பேச சொல்லியா? பூனா சுனான்னு பேசுறா நீ? பேசுனேன். பேசுனியா? ஆமா பேசுவேன். இதெல்லாம் அநாகரிகம் இல்லையா? ஒரு நாகரிகமா? ஒரு சபை நாகரிகம் தெரியாது உங்களுக்கு? முழுமையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். என்ன நீ சொல்ற? யாரு காரணம் நான் பேசுறதுக்கு? யார் காரணமா? நீயா பேசுன? என்ன பேசுனேன்? நான் புராணம் பெரியதாங்கிறேன். கேட்டியல்ல? ஆமா, புராண புத்தகம்னு சொல்ல வந்தேன். சரி, புராண போது தள்ளி விட்டீங்க. இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. இலக்கிய புத்தகம்னு சொல்ல வந்தேன். இலக்கிய பூ தள்ளி விட்டீங்க. இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. கவி பூத்தகம், திருக்குறள் பூத்தகம், இலக்கிய பூத்தகம், இப்படி போகுது. இத்தகம் மைக்கில் கேட்கலன்னா பூ மட்டும் தானே கேட்க. தப்பு யார் வைக்கணும் தெரிஞ்சுக்கிறேண்ணே. வந்தம்மா 4 வார்த்தை நறுக்கு தரிச்ச மாதிரி. உங்கள் ஒப்பம் பேருண்ணே, ஓத்தா பேருண்ணே, எதுக்கு வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நான் தங்களோட உரையாடி கொண்டிருக்கின்ற வேலையில் இரவடங்கப்பட்டிருக்கும். எதுக்கு? 1947 வந்த படம் மாதிரி இருக்கிற ஆளும் தூங்குறதுக்கா? சும்மா நார்மலாக பேசுங்க. இப்போ வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா அப்படியே ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது தமிழ் மொழி தானே. தத்துவம் பெரிய தத்துவம், மயிர புரோண தத்துவம், நான் பார்க்கா தத்துவம். தத்துவம் போட்டு ஒரு குத்துவம் டென்ஷன் ஆகிடுது. என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டது தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் நாகரிகம் தான். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிரம் சொல்லாம கயிறுனா சொல்லுவாங்க. ஏய், அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறேன். எந்த வகையில நியாயம்? இதுக்காக நான் போய் முடி வெட்ட கடையில் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள் இப்படியா சொல்லுவாங்க. மைத்தை வெட்டுக்கிறானே வெட்டிட்டு போறியா? பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஆகாத ஒரே ஆள் தமிழ் வாத்தியார்தியா. ஐயா கொய்யா நம்மளை ஆளை கொண்டிருக்கான். கல் எடுத்துட்டு மண்டையை புலந்தே இருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்து மண்டே 2ஆ புலந்து விட்டுருவேன். கல் 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 என்றால் என்ன அர்த்தமா? படி 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 என்ற வார்த்தம். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? ஒட்டையில் அடிக்க சொல்லியா?
அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார் ஐயா. போட்டுக்கிட்டு நக்க சொல்லியிருக்காரு. நக்க சொன்ன டென்ஷன் நக்க சொன்னான்னு சொன்னோன்னே எனக்கு நக்கி நடராஜனை மட்டும் நினைவூட்டுகிறது. அவர் தான் ஆடும் பொழுது குண்டலம் கிழண்டு கீழே விழுந்தது. நான் வாழ் நக்கி எடுத்தானே, நக்கி நடராஜன் என்ற பேர் வருவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா? நடராஜன் நக்குனா நாகராஜன் நக்குனா நாகராஜன் நாகராஜன் சொன்னோன்னே எனக்கு சிவனுடைய கழுத்திலே கிடக்கூடிய பாம்பு மட்டும் தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே பாம்பு அப்புறம் முடிச்சுக்கிட்டு ஓ என்று சொன்னேன். ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு ஊ என்ற இடத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்தது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே டைலாக் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன். இந்த வரலை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிறது, கர்ணன் விரலை காட்டினானே என்பது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. இந்த இடத்திலே தம்பி பெருமாள் என்ன நான் ஒரு டைப்பான ஆள். அதுக்கு என்னப்ப பட்டு நான் அடிச்சு போடுவேன். அடி 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 என்று சொன்னோனே எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் 1.25 அடியில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபம். என்ன திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சா? ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அவே அரை அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம அரையடி அரையடி சொன்னோனே எனக்கு லட்சுமணன் மட்டுமே நினைவூட்டுகிறது. லட்சுமணன் சீதை வனவாச வனத்தில் விட்டு வரும்பொழுது கோட்டை போட்டால் அடி எடுத்து வைக்கக்கூடாது என்பதற்காக போனால் ராமரும் லட்சுமணன் திரும்பி வந்து பார்த்தார்கள். சீதையை ராவணேஸ்வரன் சிறையிடத்து சென்றார், ஆனால் காணவில்லை. ராமன் கேட்கிறான், சீதை எங்கே? லட்சுமணா சீதை எங்கே எங்கேடா என்று கேட்கிறான். பதறுகிறான். ஒவ்வொரு திசையிலும் தேடப்படுகிறார்கள், ஆனால் சீதையை காணவில்லை. ஆஞ்சநேய பெருமாள் சீதை இருக்கும் இடத்தை கண்டான். கண்டேன் தேவி என்று கூறுகிறான். ராவனை அழித்து சீதை மீட்டி வந்து வனவாசம் முடிந்து 14 ஆண்டு காலம் முடிந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் செலுத்தும் போது அயோத்தியில தயாரில் செத்து போயிட்டான். சரி சரி, ஒன்றும் இல்லை. இந்த மூலம் வெளியே வந்துட்டா அப்படித்தான் பேச சொல்லுவது. ஒன்றும் இல்லை, ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுன்னா கர்ணக்கிழங்கு லேயத்தில் சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கிருச்சுனாக்கா துத்தி இலை இருக்குல்ல, வேலிக்கருவு பக்கம் இருக்கும் துத்தி இலை, அதை கொண்டு வந்து விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கணும். வதக்கி இளஞ்சூடாக பொறுக்கிற அளவுக்கு வெள்ளை துணியில் பாலிஸ்டர் துணி வைக்கக்கூடாது, குண்டி அறுத்து விட்டுரும். நூல் துணி, இந்த ரேஷன் கடை வேட்டி சேலை இருக்குன்னு அது மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு நல்லா இளஞ்சூடாக வச்சு அப்படியே நல்லா ஆசனம் வாயில் உள்ளே ஏற்றி இறுக்கி கட்டிட்டோம்னா கோமணத்தை உள்ளே ஓடிடும். கொஞ்சம் பல்ல கிடச்சிரு உட்காந்துக்கு சாமி ஒன்று அவனை சரியா போய் அம்பிடுத்தான் ராஜா. அவ்வளோதான் உள்ளே போயிடுச்சான். இல்லைன்னா லைட்டாக ஒரு ஷேக் பண்ணோம். ஆமாம், ஐயோ அப்படி ஆட்டினா குண்டி நாளாக கிளம்பி ஓவியா பையன். ஏன் ஏன் டீ சாப்பிட்றீங்களா? எனக்கு அக்கினி ஓவானை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினன்குடி என்று பேர்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இன்னன் என்றால் சூரியன், கு என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கினி ஓவான். ஐவரும் குடி கொண்ட இடமே திரு ஆவினன்குடி. அதனால் முருகப்பெருமான் பள்ளத்திற்கு கோபித்து கொண்டார் பழனி. அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கினி ஆத்தாடி. உங்களுக்கு இருக்கிறத பார்த்தா எனக்கு கும்பகர்ணனை மட்டுமே பட்டதுலேயே படும் கெட்டதே கெடுன்ற மாதிரி அதுலேயே தான் அடி விழுகுது. உட்காந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், படுத்தா வசனம், நின்றா வசனம். இதை கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். அப்ப கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தானே நினைக்க தோன்றுகிறது. மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு. ஐயோ 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 என்று சொன்னேன். எனக்கு யமனை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏனென்றால் யமனுடைய யாரில் தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருடைய நாவிலும் பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், எந்த இடைஞ்சல் வந்தாலும் யாருடைய நாவிலிருந்தும் ஐயோங்கிற வார்த்தையே வரக்கூடாது. இந்த மேடையிலிருந்து சொல்லி அமர்கிறேன், யாருடைய நாவிலிருந்தும் ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது என்று தான் சொல்லி அமர்றேன். ஐயா உன் குண்டியை கிளிக்கிறதுக்கு சேர நகட்டினா நீ ஏன் குண்டியை கிளிக்க தெரிஞ்ச? ஐயா போதும், நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு? ஆமா, நெஞ்சு என்று சொன்னேன். நெஞ்சில் அடக்குனா மகாலட்சுமி மகாவிஷ்ணு. குஞ்சுல அடக்குனா குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே.
கோழி நினைக்குமாம், உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா, எந்த குஞ்சாக இருந்தா என்ன, இறை ஊட்டுவோம் என்று நினைக்குமாம். இந்த நேரத்தில் உன் குஞ்சு பெருசா என் குஞ்சு பெருசான்னு பார்க்குற நேரம் ஐயா இது. கோழியினுடைய குஞ்சை சொன்னேன் நான். இருக்கட்டும்யா. என்ன பின்னால போறியா? அங்கிட்டு போய் வண்டி பிரம்மனுக்கு அண்ணன் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கருட வாங்கின வண்டி, சிவனுக்கு காளை வாங்கின வண்டி, முருகப்பெருமானுக்கு மயில் வாங்கின வண்டி, விநாயகப் பெருமானுக்கு மூசியை வாங்கின வண்டி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எந்த வண்டி இருந்தாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணாமா? குண்டி ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமாக வந்தது. மனிதனை பார்த்து பூமியினை தொலைத்து கொண்டு போனது. தலை உள்ளே சென்று விட்டது, குண்டி வெளியிலே நின்றது. வாளை பிடித்தான். இன்னும் குண்டி பகுதி அழகாக வைத்து வணங்குகிறார்களே, என்ன ஒரு பெருமை. குண்டுக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சு கும்பிடுவாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும். குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன். ஆக காத்து காத்திலே பத்து வை காற்று பிராண நபான வியான உதாரண காத்து. அப்புறம் சூத்து சூத்து. சோஸ்திரங்களை கெட்டவன் சூத்திரவாதி. சூத்திரங்களை கெட்ட சோஸ்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். சூத்திரவாதி பேசாமல் இருந்தவளை பேச வைத்த கலை. ஐயோ முடியல. முடியாமல் சிவனை சுற்றி வந்தானே பிரிங்கி முனிவன். அவன் ஸ்பிருங்கு முனிவனா ஸ்பிருங்கு இல்லாத முனிவனா? அப்புறம் பாப்பா, எனக்கு முடியல, உடம்புக்கு முடியல. நீங்கள் போய் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. என்பே நாரத தந்தை பிரமா தாய் நோட்டீஸ்லேயே படிச்சுட்டேன், நான் பார்த்துட்டேன். நீங்கள் கிளம்புங்க போங்க. எந்த நேரத்தில் பெத்தாங்களோ மனிதன் பிறப்பது ஒரு நேரம், திருமணம் மனிதன் இறப்பது ஒரு நேரம், பருவம் அடைவது 4 நேரம். நான் என் மனசாட்சியில பேசிக்கிட்டு இருக்கேன். போங்க. வாயா கால்வாயான்னு தெரியல, எந்த நேரமும் திறந்த மணியமாக கிடந்த. கபந்தனுக்கு தான் வாய் வயிற்றுல இருந்துச்சு. ஏன்னா வாய் என்னைக்குமே தலையில தான் இருக்கேன், அவனுக்கு வயிற்றுல. இன்னும் நீங்க போகலையா? ஐயா அந்த கேட்டை போட்டு மூடி வைங்க. கேட்டால் தான் பேச முடியும், கேட்கலன்னா நீங்க போங்க. தப்புச்சண்டா சாமி. தப்பிக்க வேண்டும். தப்பிக்க முடியாமல் தவித்தானே சனீஸ்வரன் ஆஞ்சன். நான் என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பேசலை. போங்க. எங்கே இந்த மியூசிக் பேட்டில் இருக்க ஆளை ஒருத்தனையும் காணா? மிஸ்டர் அழகேசன், அழகேசன் நல்ல பையனாச்சே. அந்த பையன் அப்படி தப்பு தண்டாக போக மாட்டாப்புல. மாப்பிள்ள மாப்பிள்ள வந்துடுவான். துரராஜு துரராஜு எவனையுமே நம்ப முடியலையே. எங்கே போனாங்க? குறுப்பாக போயிருக்காங்களா? எனக்கு எல்லாரு மேலேயும் நம்பிக்கை இருக்குது. இந்த மிருதங்காரன் மேலே தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. டேய் மோகன்தாஸ், நினச்சேன்டா பெரிய நேரு மாமா சோப்பில் ரோஸ் வச்சுட்டு வந்திருக்காங்க. எந்த டெட் பாடியிலேருந்து எடுத்த? எனக்கு தெரியும். எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? உள்ளே போனேன். உள்ளே நீ யாரோ இதுக்கு போனேன்? உள்ள இருக்குல்ல, அவள் உள்ளே இருந்தா நீ எதுக்கு உள்ளே போகிற? நீங்கள் வெளியே நிற்கிறீங்களே, நான் வெளியே நின்னா நான் உள்ளே, அந்த பிள்ளை உள்ளே இருக்கும்போது நான் உள்ளே இருப்பேன். வாங்க. கிட்ட வாடையா தெரியுது. டேய் வாயுது 145 லட்சம் காடா கிடைச்சிச்சு. அதான் போனே கூட 100 ரூபா போட்டு நல்லதா குடிக்கப்படாதா? காசு போயிரும்ல. குடல் வெளியே வருதேடா, அதுலேயும் வேப்பெண்ணெய் வாடை கலந்து வருது. வேப்பெண்ணெய் வாடையா? எப்படி? இவன் மேலே சந்தேகப்பட்டு தான் அவளுக்கு 1/2 லிட்டர் வேப்பெண்ணெய் அதில் ஊற்றி வச்சேன். ரொம்ப கசந்துச்சு. என்னது ரொம்ப கசந்துச்சா? வேப்பன் அப்புறம் இனிக்குமா? அனுபவப்பட்டு சொல்கிறேன். ஆமா, எப்போதும் சுண்ணாம்பு தானே தடவி வைப்பிய? அது முதல்ல சுண்ணாம்பு தான் தடவிட்டு இருந்தேன். மறந்தாப்புல கடைசியில் ஏன் வாய் வந்து போகுது. நான் அதுக்காகத்தான் இப்போ. அப்போ 2 பேருமே இந்த வேலை தான் பார்க்குறீங்களா? அஃப்கோர்ஸ் வரட்டாவ வேப்பெண்ணெய் ஒரு பிட்டு குறைஞ்சாலும் அப்போ மெதுவாக நடந்து வாமா.
பசப்படி புருஷ வரட்டுமே அடி அம்மா அம்மாடி ஆயிருந்தவா ஊர்மையெங்கும் மாப்பிள்ளை கையும் அழகு காலும் அழகு பொசுக்குன்னு உள்ள கொடுப்பாட்டி நினைச்சத போல தருவாண்டி அம்மாடி இதுதான் காதலாடராமா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேக்குது கண்ணு தாளம் போடுது கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நேரம் நல்ல நேரம் ஒரு கூரச்சால மாலையோடு மாலை வந்து சேரும் அம்மாடி அதுதான் இதான் அது வேற இது வேற நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நான் அழகா பிறந்தது ஒரு குற்றமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சொல்லுவோம் உங்க நினைப்பாவே எனக்கு இருக்கு. எனக்கு தான் ஒன்னு நினைப்பாவே இருக்கு. நான் வாழ்ந்தா உங்க கூட மட்டும்தான் வாழும். நான் மட்டும் வேற யாரு கூடடி வாழ போறேன்? நீ ஏன் மூஞ்ச கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கிற? ஐயோ காணாமே. ஏய் நீ எப்பயா வந்த? நீ ஏன் வந்த? நீ ஏன் வந்து தொலைஞ்ச? போ. கனவு காணும் வாழ்க்கையாவும் கிரிச்சு அலைந்து போகும் ஏடியா கையமல. உடனே கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? போய் அங்கடு. கூட என்ன அப்பறா? மாறும் என்று உங்களை பார்த்தோன்னே எனக்கு வெக்கமா வருது. ஐயோ அண்ணியன் மாதிரி மாறி மாறி பேசுறீங்க. அழகா இருக்கீங்க, கருப்பா இருந்தாலும் கையா. அடி குருட்டு சிரிக்கி, நான் கருப்பாவா இருக்கேன்? உங்க மேல எனக்கு அவ்வளவு பிரியம். ஏய் நீதான் பெரிய பரின்னு எனக்கு தெரியும். யோ எடியா கைய முதல்ல. நீ யாயோ அடிக்கடி மூஞ்ச கொண்டு கொண்டாந்து முன்னாடி காட்டிக்கிட்டு போயாங்கடு. போயாங்கடு. அப்ப நீ ஏன் கிட்ட பேசணும்னா யார்கிட்ட பேச? யாருங்க எப்படி நிப்பாட்டி இருக்காப்லன்னு உன்னால 5 வருஷமா நிப்பாட்ட முடியல. என்னது 5 வருஷமா? ஹலோ, இது அந்த பையன் விட்டு சாமியா. யார்ட்டு ஜாமானா அதை நிப்பாட்ட கூடாது. அவர்தானே. ஹலோ, உங்கள் தம்பி வேறு இருக்காப்புல பார்த்து பேசுமா. தம்பி இருக்கட்டும், அண்ணன் இருக்கட்டும், வாங்க. ஹலோ. நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டீங்க? சாமியார்னா ஏய், பிரம்மச்சாரி. வேலையை பாரு. கும்பலா அவ்வளவுதான். இங்க என்ன சபலி? நல்லா இருந்த மச்சனை டர்ரு புருன்னு பேச வச்சு. அது இல்லைங்க பிரம்மச்சாரி. கவர்மெண்ட்ல ஹிந்தி படிக்கணும்னு சொல்லியிருக்காரு, கத்துக்கிட்டு இருக்காரு ஹிந்தி. இது இந்தியா. ஏய் இனிமே நீ அதை கத்துக்கையா. அதுல இப்படிதான் ஆகிறது டர்ரு புருன்னு. பொம்பளைங்க கத்துப்பட்டு கத்துக்கிற ராமா மாமா அச்சா மடனான மறந்தாச்சா காட்டோடு காட்டோடு. வேண்டாம்மா சாமி வேண்டாம்மா. என்னை ஆடி பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும். எனது வாழ்த்துக்கு உரித்தாக. அங்கிட்டு போ தொலைஞ்ச அங்கிட்டு சொல்லுங்க. ஏய், நாக்கு தள்ளிருச்சு. போ. நாக்கு தள்ளுதை. அதான் நாக்கு தள்ளிருச்சு. போங்க. ஓ, நீ தள்ளி தள்ளி போனா அதானே நாரதரை பிடிங்கிறேன். ஏன் ஏன் பொண்டாட்டியை பத்தி பாடவே இல்லை? ஐயோ இவன் இந்த கதையை விட மாட்டான் போல இருக்கு. ஐயா ஒரு வட்டம் அவன் முன்னாடி ஏங்க என்னை பத்தி பாடினார் அவரு. நீ அதை பேச, அதுலதான் கடுப்புல இருக்கேன் நானு. ஏங்க பார்த்து இந்த ஹிந்தி நீங்களும் பழகிட்டீங்க போல. தங்கச்சி அங்க போயிட்டியா? கரிச காட்டுக்கு போயிருக்கான். வந்துரும்.
கரிச காட்டு பெண்ணே அவனை கண்டாயா பேசும் கண்ணே அவனை கண்டாயா இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவர் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தன்னில் இணைத்தவன் இன்று ஏனோ தனியே சென்றான் உன் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கரிச காட்டு பெண்ணே அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே அவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தா உயிர் வருவேதே அசைவத்தில் ஆசை எதிலும் என்னை தின்றானே அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தால் அரை டஜன் சீலை பெற்று கையில் தருவேனே அவன் மஞ்சள் உதடுகள் பிடிக்கும் அவன் மார்பின் முடிகள் பிடிக்கும் அவன் சந்தன நிறமோ பிடிக்கும் கொஞ்சம் காகித நடையோ பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் யானை பழத்தை கண்டாச்சே அவன் ஒரு விடத்தேனே ஒரு விடவே நான் உயிரை வளர்த்தேனே கரிச காட்டு பெண்ணே வாயா கவிதை பேசும் கண்ணே அவனை கண்டாயா தாமரை பெண்ணே காதலன் வருவான் காத்திரு தாமரை பெண்ணே காதலன் வருவான் காத்திரு ஊர்வலம் நடக்கின்றது ஏழை பெண்கிடும் அன்பு தங்கையா வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என்று காத்திருந்தேன் அவன் குரல் கேட்கும் திசைகளில் எல்லாம் புது புது கோலம் போட்டு வைத்தேன் என்று அவனை வைத்து ஓராயிரம் வளர்கிறாச்சு அந்த ராட்சசன் வரவில்லை இந்த பூக்குடி காய்விடவில்லை என் இருவள் போகும் எழுவதுமாகும் அவனை விட மாட்டேன் என் அடியினில் ஒரு நாள் தலைவிட்டு தூக்கும் அழகை நான் பார்த்தேன் ஒரு பொய்யாவது சொல் கண்டே காதலன் நான் என்று பொய்யாவது சொல் கண்டே காதலன் நான் என்று அந்த பொய் அவர் வேதனையோட சொல்லிட்டு இருக்காருமா அந்த பொய் ஓ செவனே நீரியா பொய்யாவது அந்த அம்மா அடிச்சு பொறுமையா செவனே நீரியா அம்மா நீங்க பொறுமையா இருங்கம்மா யோ இரியா கம்முனு அந்த அம்மா சுத்தியில தூக்கிட்டு திரியுது கம்முனு இரியா ஏன் உனக்கு என்ன பிரச்சனைப்பா அந்த பொய் நாரதர் கரெக்ட் பண்ணி புரியுங்க ஓகே பால் ஏய் ஒரு பொய்யாவது சொல்லி உனக்கு உயிர் இருந்தா தானடி நீ வாழ போற தாய் அந்த பிச்சை செவனே நீ இரியா யார் இவர் தர் நாரதர் சி ஆசி வரவேற்பு வருக வருகவே நல்ல குருடாயில ஊத்தி மணலை போட்டு கொரன்னு வறுத்து பிடுங்குறியான் வணக்கங்களே வருக வருகவே வணக்கங்களே வழியினை வாழ்த்துங்களே வாழ்த்துங்களே உலகம் போற்றும் உயர்ந்தவரே என்றும் வருக வருகவே வணக்கங்களே
வருக வருகவே வணக்கங்களே. திருமுருகன் குடிகொண்ட திணைப்புணத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க குணம் வந்தாரே. திருமுருகன் கொடிகொண்ட திணைப்புணத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே. உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும். உள்ளத்தி மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும். உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பதியட்டும். உயர்ந்தாரின் திருப்பாதம் தினம் பணியட்டும். ஆசைகள் நிறையட்டும், ஆனந்தம் பெருகட்டும். ஆசிகள் நிறையட்டும், ஆனந்த பெருகட்டும். அறியாத சிறியாலை சபையேற வைத்த நீங்கள் வருக